நெஞ்சில பச்சை குத்துறதை பத்தி நிறைய கமெண்ட் வந்துச்சு. இதை பதவிக்காகவோ பொறுப்புக்காக நான் வேலை செய்யல. எனக்கு அவர் எப்ப பார்த்தாலும் சொல்றேன் என் நெஞ்சில் குடியிருக்கின்ற வார்த்தை ஏறிஷே மைண்ட்ல. வந்து நெஞ்சில குடியிருக்கும்னு சொல்றாரு. நம்ம நெஞ்சில குடியிருக்க வச்சிருவோமே தான் பச்சையை குத்துறது ஒரு லவ்னு கூட சொல்லுவாங்க தலைவர் மேல. அப்போ வெளியில பேசப்பட்டது, சோஷியல் மீடியாக்களில் பேசப்பட்டது என்னன்னா, இது மாதிரி பாலாஜியும் கட்சியில் எடுத்தாங்க, இது பண்ணாங்க, அவருக்கு எந்த பொறுப்புகளும் வழங்கல அப்படின்னு ஒரு சில மீம்ஸ் அந்த மாதிரியும் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து? மீம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளையும் வாட்ச் பண்ண ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதான். நான் பாலாஜி ஒன்றுமே இல்லை, நம்மளையும் வாட்ச் பண்ண ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு தான். இல்லை என்னன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஏதோ பதவிக்காகவோ பொறுப்புக்காக நான் வேலை செய்யல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உங்க மேல உங்களை தாண்டி வெளியில வைக்கக்கூடிய விமர்சனம் இதுதான். பாலாஜி உள்ள வந்தாரு, அவருக்கு பொறுப்பு வழங்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க தலைவர் அவருக்கு யாருக்கு என்ன எப்ப பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னீங்க. அதே பதிலா எடுத்துக்கலாமா? இப்போ தலைவர் ஸ்டைலில் சொன்னீங்கன்னா ஸ்டைலில் சொன்னாங்க ஒரே வரல ஐ எம் வெயிட்டிங். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க சார், உங்களுக்கான ஒரு இது வரும் சார். அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தான். ஏன்னா நீங்கள் பொறுப்பு கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு தான். அது என்ன ஒன்று இப்போ இருக்கிற ஓட்டம் அப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் போக போக இன்னும் ஆமாம் இவங்களாம் தூக்கம் போடணும்னு நினைக்கிறேன். ஓகே 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 நன்றி. கிட்டத்தட்ட இந்த 2ஆம் ஆண்டுமே துவங்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேக்காவை பொறுத்தவரை இன்னைக்கு இங்கே வந்து தண்ணீர் பந்தலாம் இது தாவேக்கால இருந்து முதல் நிகழ்ச்சி இருந்தது. ஓகே முதல்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாமே தாவேக்கா கொடுப்பான். பாலாஜி வந்திருக்காரு, டாக்டர் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னென்னா இவங்க சப்போர்ட் இதை பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். ஒரே ஆள் நின்று கொடுத்துருக்க முடியாது இல்லையா? எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இது இன்றைக்கி பண்ணலான்னு இனிஷியேட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஆரம்பிச்சிருக்கேன். அதை தாண்டி வந்து ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் சஜி அவர்கள் இறந்து விட்டார். அவருக்கு மரியாதை செலுத்த பிறகு தான் நாங்கள் தண்ணீர் கொடுக்கவே ஆரம்பித்தோம். எப்படி நான் இறந்தார்? ஏன்னா இதுவுமே நேற்று 2 சார் அவர் தலைவரே ஒரு படத்தை சொல்லியிருப்பார், நிச்சயமில்லாத வாழ்க்கை. அதுக்குள்ளே அதெல்லாம் ஒரு படத்தில் பேசியிருப்பார். அந்த மாதிரி தான் முதலமைச்சர் தலைவர் ஏறிட்டு இவரை சஜி என்ன பார்த்தோன்னே இறங்கிட்டார். வண்டியை விட்டு இறங்கி வந்து ஏதோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏதோ அவர் சொல்கிறாரு, தலைவர் கேட்குறாரு. எப்படி ஒரு 5 to 10 minutes இருக்கும் பேசிட்டு அதுவும் இது ஷாக்கு. பேசுனது மறுநாள் இல்லையா? ஓகே. அந்த அந்த கான்வர்சேஷன் நடந்தது அன்னைக்கு தான் இல்லையா? அந்த நடந்து அன்னைக்கு நைட்டு நினைக்கிறேன். ஓகே நைட்டு மார்னிங் இறந்துருக்காரு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு நமக்கு இது பெரிய ஷாக்கு தானே. ஏன்னா தலைவரோட இருக்காரு. இல்லை அது வந்து தாவேக்காவும் சரி தலைவருக்கும் சரி ஒரு பெரிய இழப்பு தான். கிட்ட தலைவரே நேரில் போய் பார்க்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தியில் வந்துருந்துச்சு. ஆனால் 2ஆம் ஆண்டு துவங்கிருச்சு. எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் தான் பார்க்குறீங்களா, நிறைய அந்த பூட் கமிட்டி அமைக்கிறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. இப்போ தலைவர் வந்து படம் முடிகிற தருவாயில் இருக்குது. அந்த 69 முடிகிற தருவாயில் இருக்குது. இது முடிகிறதுக்குள்ளாரியே அவர் இவ்வளோ தூரம் ஈடுபாடு வச்சு டெய்லி மீட்டிங் வச்சு பேசுகிறாருல. அடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்ன அப்படின்னா, களத்துக்கு வரல, செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ தேர்தல் நெருங்க அது தீவிரமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய களத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அதான் களத்துக்கு வரலன்னாங்க. வந்த பிறகு ஐயோ வந்துட்டாருங்கிறாங்க. அதாவது இறங்காத வரைக்கும் நல்லது, இறங்கிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரு சைலண்டாக விட்டா சைலண்டாக இருப்பார். நீங்கள் நோண்டா தான் பெரிய இதாகுது.